நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே உள்ஒதுக்கீடு கொடுக்க தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எல்லாமே சாதகமா இருக்கு. ஒன்றை தவிர, நம்ம முதலமைச்சரை தவிர, இந்த ஆட்சியை தவிர. ஆனா இன்னும் 2 மாசம் பொறுத்துங்க, அதுவும் போயிடும், முடிஞ்சு போயிடும். அதனால இது ஏதோ ஒரு தேர்தலுக்காக எல்லாம் மறுபடியும் சொல்றேன். இது தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் இது நாங்க போராடிட்டு தான் இருப்போம், கேட்டுட்டு தான் இருப்போம். தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இப்ப இல்ல, இதுக்கு முந்தைய அரசியல் தான் பண்ணோம், அதுக்கு முந்தைய அரசு தான் பண்ணிட்டு இருக்கோம், காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், சுய தொழில் செய்யணும், இல்ல வேலையில சுயமரியாதையுடன் வாழணும். லிவிங் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையோட வாழ வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினா போதாது, சுயமரியாதையோட வாழணும். நான் கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறீங்களே, காங்கிரஸ் கேட்கிறேன் நான், உங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, உங்க ஆட்சி தான் தெலுங்கானாவில் இருக்கு. ஆனா இங்க ஏன் வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன பயம் உங்களுக்கு? அண்ணன் வைகோவை கேட்கிறேன் நான், நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர், ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் திராவிட கழகம் கி வீரமணி அவர்கள், ஆசிரியர் அவர்களை கேட்கிறேன், ஏன் நீங்க வாயை திறக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன்? என்ன சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான். ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் ஒரு போராட்டம்? என்ன பிரச்சனை? தேர்தல் தானா, தேர்தல் தானா, தேர்தல் தானா, அதான் எல்லாமே. அதனால இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இப்ப மேடையில் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. கொள்கை ரீதியிலே சில கட்சிகளுக்கும் மாற்று கட்சிகள்ல கொள்கை ரீதியிலே அவங்களுக்கு வேற்றுமையில் இருக்கலாம். ஆனால் இது ஒரு மைய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனைக்காக அவங்களுடைய அந்த கொள்கை வேற்றுமைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இங்கே இந்த மேடையிலே வந்திருக்கின்றார்கள் தலைவர்கள். அவர்களுக்கு உண்மையிலே எனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், நான் நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இதான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நம்ம இங்க சென்னையில இங்கே நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், அதே போன்ற அனைத்து கட்சியில் சார்ந்த தொண்டர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை நம் கட்சி நிர்வாகிகள். யாரும் நம்ம கட்சி பேரை சொல்லலைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, எடுத்துக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இல்லாம இங்க சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஜெயராமன் அவர்கள், தயாளன் அவர்கள், ராதா அவர்கள் தலைமை உள்ளிட்ட இங்க நல்லா இங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன், எல்லா பேரும் சொல்லிட்டேன், எல்லா மாவட்ட செயலர் சொல்லிட்டேன். இங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காவல்துறைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இங்கே மீண்டும் இந்த உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து சமுதாயங்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும், அனைத்து மொழியை சார்ந்தவர்கள், எந்த வேறுபாடும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்காக, சமூக நீதிக்காக நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம், வெல்வோம். நன்றி.